தினமும் காலையில் உடற்பயிற்சியை இப்படி செய்யுங்கள். கிடைக்கும் நன்மைகள் ஏராளம். தினமும் காலையில் சாலைகளிலும் தெருக்களிலும் சிலர் நடந்து செல்வதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? சிலர் ஜிம்மிற்கு செல்லும் ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். சிலர் கிரிக்கெட் மற்றும் கால்பந்து சீருடைகள் அணிந்து செல்வார்கள். வயதானவர்கள கூட எளிய காலை நடைபயிற்சிக்கு வருகிறார்கள். இந்த குறிப்பிட்ட காட்சி காலையில் அதிகமாக பார்க்க முடியும். ஏனென்றால் பலர் காலை வேலையை உடற்பயிற்சி செய்ய தேர்வு செய்கிறார்கள். பொதுவாக பலர் காலையில் நடைபயிற்சி செய்வதே ஆரோக்கியம் மற்றும் புத்துணர்ச்சி என்று நினைக்கிறார்கள். அன்று அவர்கள் செய்யும் முதல் காரியம் அது. தினமும் காலையில் வழக்கமான உடற்பயிற்சி செய்யப்படுகிறது. இது மிகவும் ஆரோக்கியமானது. நம் முன்னோர்கள் மக்கள் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து உடல் ரீதியாக சவாலான சில பயிற்சிகள் அல்லது பணிகளை செய்வார்கள். யோகா என்பது வேதங்களிலும் புராணங்களிலும் காலை உடற்பயிற்சி என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் காலை வேளையில் உடற்பயிற்சி செய்தால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்பது குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. தினமும் காலையில் தவறாமல் உடற்பயிற்சி செய்வதால் பல நன்மைகள் கிடைக்கும். அதன் சில நன்மைகள் உங்களுக்காக கீழே விவாதிக்கப்பட்டுள்ளன. 1. புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும். முக்காற்புள்ளி. காலை உடற்பயிற்சியின் ஒரு முக்கிய நன்மை நாள் முழுவதும் உங்களை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும். காலை உடற்பயிற்சி என்பது நடைபயிற்சி, உடற்பயிற்சி கூடம், நடனம் அல்லது யோகா என எதுவாகவும் இருக்கலாம். காலை உடற்பயிற்சி உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து நாள் முழுவதும் உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும். காலை பயிற்சிகள் உங்களை விழிப்புடனும் புத்துணர்ச்சியுடனும் வைத்திருக்கும் ஹார்மோன்களை தூண்டுகிறது. அதன் பிறகு நீங்கள் சோர்வாகவோ அல்லது தூக்கத்தையோ உணரமாட்டீர்கள். மேலும் காலை உடற்பயிற்சிகள் உங்கள் சருமத்தையும் முகத்தையும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும். 2. ஒழுக்கம். காலை உடற்பயிற்சி நம் உடலை ஒழுங்குபடுத்துகிறது. உடலின் செயல்பாடு மற்றும் வழக்கமான முறையில் செயல்பட உதவுகிறது. ஒவ்வொரு நாளும் வழக்கமான உடற்பயிற்சியை செய்வதன் மூலம் உங்கள் உடல் ஒரு பழக்கமாக மாறியவுடன் நீங்கள் உடற்பயிற்சி செய்யாமல் ஒரு நாளையும் இருக்க மாட்டீர்கள். மேலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் எழுந்திருப்பீர்கள். ஏனெனில் மூளையின் பழக்கம் மாறிவிடும். காலையில் உடற்பயிற்சி செய்வது இரவில் நன்றாக தூங்க உதவும். 3. உணவு முறை. காலையில் தவறாமல் உடற்பயிற்சி செய்பவர்கள் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை கொண்டுள்ளனர். காலை உடற்பயிற்சியின் நன்மை என்னவென்றால் உடல் உணவு உட்கொள்ளலை ஒழுங்குபடுத்துகிறது. மேலும் காலையில் உடற்பயிற்சி செய்பவர்கள் ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுப்பார்கள். உண்ட உணவு நன்கு ஜீரணமாகி உடலின் செயல்பாடுகள் சரியாக செயல்படும். நீங்கள் அஜீரணம் மற்றும் மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டிருந்தால் காலை உடற்பயிற்சிகள் சிறந்த வழியாக அமையும். 4. திட்டமிடல். நீங்கள் காலையில் உடற்பயிற்சி செய்யத் தொடங்கிய பிறகு உங்கள் நாளில் ஒரு அட்டவணையை உருவாக்க வேண்டும். காலை நேரத்தில் உடற்பயிற்சி செய்ய உங்களுக்கு நேரம் இல்லையென்றால் வேறு எந்த நேரத்தையும் நீங்கள் தேர்வு செய்யலாம். எல்லோருக்கும் பிஸியான கால அட்டவணை உள்ளது. மேலும் உடற்பயிற்சிக்கான நேரத்தை கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கும். எனவே காலை நேரமே பலருக்கு உடற்பயிற்சி செய்ய சிறந்த நேரம். காலையில் எந்த ஆட்சேபனையோ அல்லது திசைதிருப்பலோ இருக்காது. 5. பலன்கள். வெறும் வயிற்றில் உடற்பயிற்சி செய்வது அனைவருக்கும் நல்லது. மேலும் காலை உணவுக்குப் பிறகு உடற்பயிற்சி செய்வதை விட காலை உணவுக்கு முன்னே பயிற்சிகள் செய்வது நல்லது. அது மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். அதிகாலையில் உடற்பயிற்சி செய்வது மிகவும் நல்லது. காலை சூரிய ஒளியில் பிற்பகல் சூரிய ஒளியை விட அதிகமான வைட்டமின்கள் உள்ளன. இவை அனைத்தும் காலை உடற்பயிற்சிகளை சரியானதாகவும் பயனுள்ளதாகவும் ஆக்குகின்றன.